ஹலோ கனிங் சேனல் பீப்புள். நம்ம வரலட்சுமி அது மட்டும் இல்லாமல் நம்ம நிக்கோலா இவங்க 2 பேரோட வீட்லேயுமே பயங்கரமாக ஃபேமஸாக அந்த கல்யாணத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட கல்யாணமே முடிஞ்சிருச்சு. பட் இருந்தாலும் கூட அவங்க வீட்டில் அந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் கொண்டாடுறது எதையுமே அவங்க விடலை. அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லாமே சோஷியல் மீடியாவில் ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டு இருந்தாலுமே இவங்க வீட்டில் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம நிக்கோலாயோட வீட்டில் ஒரு பீரோ இருந்திருக்கு. அந்த பீரோவை நம்ம வரலட்சுமி ஓப்பன் பண்ணி பார்த்து செம்ம ஷாக் ஆகிருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்கோலாய் ரொம்ப வருஷமாக நம்மளோட வரலட்சுமியை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ மேரேஜ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நிக்கோலாய் அவங்க வீட்டில் ஹீரோ ஃபுல்லாக சம்திங் ஏதோ வச்சுருந்துருக்காரு. அதை போய் வரலட்சுமி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி, ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னப்பா இது உள்ள ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸாக இருக்குது, எனக்கு தேவையான பொருட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக் ஆகிருக்காங்களாம். அதுக்கப்புறம் நிக்கோலாய் கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எஸ் நீங்கள் ஒரு வீட்டில் இருந்து எங்கள் வீட்டுக்கு என்னை நம்பி வந்திருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன தான் நான் லவ் பண்ணுற பொண்ணு எப்படி தான் இருந்தாலுமே சரி, நீங்கள் வேற ஒருத்தவங்களோட வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு கண்டிப்பாக ராணி மாதிரி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ நானும் உங்களை அந்த மாதிரி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் அவர் ஈக்குவலுக்காக நாங்கள் வச்சுக்கணும். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் உங்களுக்கு தேவையான, அதாவது உங்களுக்கு வாழ்நாளில் தேவையான எல்லா ட்ரெஸ்ஸஸுமே இங்கே இருக்குது. மாடர்ன்லேருந்து வின்டேஜ் ட்ரெஸ்லேருந்து ஓல்டு ஃபார்மேட்லேருந்து எல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கு ட்ரெஸ் எடுக்க வேண்டிய தேவையே இருக்காது. எல்லா ட்ரெண்ட்லேயுமே உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்து வரலட்சுமி ரொம்பவே ஆனந்த கண்ணீர் வச்சிருக்காங்க. இன்னும் இது இவ்வளோ கேரிங்காக இருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு இனிமேல் ட்ரெஸ் எடுக்க வேண்டிய தேவையே இருக்காது போல் இருக்குங்க. எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்து வச்சிருக்காரு. நான் உண்மையாகவே எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் பண்ணுவாருன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரெகுலராக தேவையான எல்லா விஷயத்தையுமே அவர் வாங்கி வச்சிருக்காரு. நான் போடுற மேக்கப் ஐட்டமாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா நான் போடுற ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வாங்கி வச்சிருக்காரு. என்னை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே அவருக்கு என்ன தெரியும் தெரியல, அந்த அளவுக்கு என்னை சர்ப்ரைஸ் பண்ணிட்டாரு. ஸோ எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வரலட்சுமி ரொம்பவே கண்ணீர் மல்க அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் இப்போ ஆட்டோ அப்படிக்காக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சீரியஸ் கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.